17வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்க கேட்கலாமே. 2வது அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். நல்லா பாருங்க, இது பல முறை நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, கேட்டிருக்கிறீங்க. இது கேட்காத ஒரு வார்த்தை அல்ல, பல முறை நம்ம கேட்ட வார்த்தை. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று ஆண்டவர் கட்டளையிட்டு சொன்னார். யார்கிட்ட தெரியுமா சொன்னாரு? ஆதாமும் ஏவாள்கிட்டே சொன்னார். முதல் மனுஷன் ஆதாம்கிட்ட சொன்னார், இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் நீ புசிக்கலாம், ஆனா இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த கனி மட்டும் என்ன செய்யக்கூடாது, நீ புசிக்க கூடாது என்று ஆண்டவர் என்ன செஞ்சாராம், கட்டளையிட்டு சொன்னார். அல்லேலூயா. அதை புசிக்கும் நாளிலே என்ன ஆகும் அப்படின்னா, நீ செத்துருவ அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். நல்லா பாருங்க, ஆண்டவர் எதை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ அதை அவர்கள் என்ன செஞ்சாங்க, புசித்தார். என்ன நடந்துச்சு? செத்து போயிட்டாங்களா? சாகல. ஆனா என்ன மரணம் வந்துச்சாங்க? ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம் அப்படின்னா நம்ம புரியுற மாதிரி சொல்றேன் உங்களுக்கு. பாருங்க, சரீர பிரகாரமான மரணம் உங்களுக்கு வரல, உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு மரணம் வந்து விட்டது. அது எப்படி அந்த மரணம் வந்துச்சுன்னா, உள்ளான மனுஷன் மட்டும்தான் தேவனை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. உள்ளான மனுஷன் தான் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனாக இருக்கிறார். மனுஷனை ஆணும் பெண்ணுமாக என்ன செஞ்சாரா, சிருஷ்டித்தார். அவர்களை எப்படி சிருஷ்டித்தார் என்றால் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் அப்படின்னு வேதத்துல படிக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு மனுஷனையும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தோற்றத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆமாவா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தோற்றம் இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முக பாவனை இருக்கிறது இல்லையா? எல்லாரும் ஒரே போல இருக்கிறது இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி முகம் கை காலெல்லாம் இருந்துச்சுன்னா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். ஆனா உள்ளான மனுஷன் அப்படி அல்ல. உள்ளான மனுஷன் அவர்கள் தேவ சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சிருஷ்டிப்பின் அனுபவத்தை ரெண்டு இடத்துல வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். பாருங்க, 1வது அதிகாரம், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடவாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இங்க பாருங்க, மனுஷனை எப்படி சிருஷ்டித்தாரா, தேவனுடைய சாயலாகவே அவர்களை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே 2வது அதிகாரத்துல 7வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த 27வது வசனத்துல வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது சரீர பிரகாரமான படைப்பு. இங்க 2வது அதிகாரத்துல 7வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார். இது எந்த அனுபவம் தெரியுமா? ஜீவ சுவாசத்தை நாசியில ஊதினா அவன் என்ன ஆத்மாவானா? ஜீவாத்மாவானான். இப்ப பாருங்க, ஜீவ ஆத்மா அப்படின்னா ஜீவனுள்ள ஆத்மா, உயிரோடு இருக்கிற ஆத்மா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப
தேவன் எதை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ அதை புசித்த போது அவர்களுக்கு சரீர பிரகாரமான மரணம் வரல. அவர்களுக்குள்ளே வைத்திருந்த அந்த ஜீவ ஆத்மா என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த ஜீவ ஆத்மாவுக்குள்ளே மரணம் சம்பவித்தது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. சரீர பிரகாரமான மரணம் அவங்களுக்கு சம்பவிக்கல. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் சொன்னார் பாவம் செய்கிற ஆத்மா, பாவம் செய்கிற மனுஷன் செத்துவான்னு ஆண்டவர் சொல்லல. பாவம் செய்கிற மனுஷன் செத்துவான்னு சொல்லல ஆண்டவர். அப்படின்னா இன்னைக்கு பூமியில மனிதர்கள் என்ன செய்ய முடியாது? உயிரோட இருக்கவே முடியாது. கூட்டம் கூட்டமா செத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படித்தானே? நம்மளால இன்னைக்கு ஆலயத்தில் இருக்க முடியுமா? எத்தனை பாவம் செய்யறோம். சிந்தனையில பாவம், பார்வையில பாவம், பேச்சில பாவம், நடக்கையில பாவம், இல்லையா? எத்தனையோ பாவங்களை செய்யறோம். அப்ப பாவம் செய்யற மனுஷன் செத்துரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா இன்னைக்கு பூமியில ஒரு மனுஷனும் கூட உயிரோட பார்க்கவே முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாருங்க, ஆத்மா ஒரு மனுஷனுக்குள்ள உயிரோடு இருந்தாதான் அவர்கள் தேவனை சந்திக்க முடியும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். தேவனை ஆராதிக்கிறவங்க ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமா? அதுதான் என்ன ஆராதனையா? புத்தி உள்ள ஆராதனை. தன்னுடைய சரீரத்தையும், அதாவது தங்களை முழுவதுமாக தேவனுக்கென்று அர்ப்பணிப்பதற்கு பேர் தான் உண்மையான ஆராதனையாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் ஏவாளை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் என்ன செய்வீங்க? நீங்க சாவீங்க அப்படின்னு சொன்னார். சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அதே போலதான் அவங்க நன்மை தீமை அறியத்தக்க கனியை என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க புசித்தாங்க. ஆனா அவங்களுக்கு மரணம் என்ன செய்யல? சரீர பிரகாரமான மரணம் வரல. ஆனா என்ன மரணம் வந்து தெரியுமா? ஆவிக்குரிய மரணம் அவர்களுக்கு சம்பவித்தது. ஜீவனுள்ள ஆத்மாவாக ஆண்டவர் அவர்களுக்குள்ள வைத்திருந்தார். பாருங்க, அந்த ஆத்மாவுக்குள்ள மரணம் வந்த போது அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள். தேவ சமூகத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் ஆத்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் என்ன செஞ்சாங்க? வசித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய ஆத்மா ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் தேவன் எப்பொழுதும் என்ன செய்வாராம்? அந்த ஏதேன் தோட்டத்துக்கு வருவாரு, அவர் கூட பேசுவாரு, பழகுவாரு என்று வேதம் சொல்லுகிறது. பகல் குளிர்ச்சியான வேளையில தேவனாகி கர்த்தர் எங்க வருவாராம்? மனுஷர்களுக்கு மத்தியில, அதாவது ஆறாம் ஏழாம் இடத்துல வருவார் பேசுறதுக்காக. அல்லேலூயா. கட்டமா சொல்லுங்க. இது எப்ப கட்டாகுது? எப்ப தேவன் அந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லி அதை புசித்தார்களோ அப்பவே தேவன் அனுதினமும் அவங்க கிட்ட வர்றது என்ன செஞ்சிருச்சு? கட்டாயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன் பாருங்க, ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது சரீர பிரகாரமான மரணம் அல்ல வர்றது. என்ன மரணத்தை வருது? ஆவிக்குரிய மரணம். இந்த ஆவிக்குரிய மரணம் வந்துருச்சுன்னா தேவனுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன செஞ்சிருது? கட்டாயிடுது. நம்ம என்னதான் ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிட்டாலும் நம்ம ஜெபம் என்ன செய்யாது? கூரைக்கு மேல கூட போகாது. பாவிகளுடைய ஜெபம் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கு தெரியுமா? ஆமா. அல்லேலூயா சொல்லுங்க. தெரியாம பாவம் செய்யக்கூடிய பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சார். ஒருத்தவங்க இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினாலே பாவங்கள்லாம் கழுவப்பட்டு, அதாவது ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்து வாங்கி தேவனுடைய பிள்ளையா மாறினவங்க மறுபடியும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தா அவருடைய வாழ்க்கையும் அவருடைய ஜெபமும் தேவனுக்கு எப்படிப்பட்டதா இருக்குது? அருவருப்பா இருக்கு. தேவன் அது கோபப்படுத்துற ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனாலும் அவருடைய கிருபை நிமித்தமாக இன்றைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபையினால் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஆத்ம மரணத்தோடு ஒரு மனுஷன் எங்க போக முடியாது? தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆத்மா ஜீவன் உள்ளதாக மாறும்போதுதான் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடிய ஒரு மனுஷனாக மனுஷியாக அவர்கள் மாறுகிறார்கள். இப்ப பாருங்க, கவனிங்க, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் பிரகாரமாக மனுஷன் முதல்ல தேவனுக்கு விரோதமான காரியத்தை செஞ்ச போது அவனுக்குள்ள என்ன மரணம் வந்துச்சு?
ஆவிக்குரிய மரணம் வந்துச்சு. ஜீவ ஆத்மா இப்ப செத்து போன ஆத்மாவா மாறிச்சு. இப்ப அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க, ஆத்மாவுக்குள்ள உயிர் இல்லாததுனாலதான் தேவன் பேசுகிற சத்தத்தை என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, கேட்க முடிய மாட்டேங்குது. வசனம் சில நேரத்தில் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. எத்தனை முறை பிரசங்கத்தை கேட்டாலும் வசனம் நமக்கு புரியுறதே இல்லை. அல்லேலூயா. வார்த்தைகள் புரிவதே இல்லை. தேவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு கூட சில நேரத்தில் நமக்கு தெரிவதில்லை. காரணம் என்னன்னா, நம்முடைய உள்ளான மனுஷன் என்ன செஞ்சுட்டான், செத்து போயிட்டான். உள்ளான மனுஷன் செத்து போனதுனால நம்ம பேசுறது அவருக்கு கேட்டாலும் அவர் பேசுறது நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, நமக்கு கேட்க மாட்டேங்குது. அதனாலதான் முழுமையான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியல. அப்ப நல்லா கவனிங்க, இந்த மரித்து போன ஆத்மாவை மறுபடியும் என்ன செய்யணும், மறுபடியும் என்ன செய்யணும், உயிர்ப்பிக்கணும். என்ன செய்யணும், உயிர்ப்பிக்கணும். அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்துக்கு வந்தாரு. எதுக்கு வந்தாரு, இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தார் என்றால் நம்முடைய ஆத்மாவை மறுபடியும் உயிர்ப்பிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 5வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை யாராவது வாசிக்கிறேன். இப்படியாக ஒரே மனுஷனாலே மரணமும் நிறைவேற்றது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் ஆயிற்று. நல்லா பாருங்களேன், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் என்ன செஞ்சதா, வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. எது ஆயிற்று அப்படின்னா, மனுஷனுக்குள்ள ஜீவ ஆத்மாவை ஆண்டவர் வைத்திருந்தார். மனுஷன் பாவம் செஞ்சதுனால அந்த ஆத்மாவுக்கு மரணம் சம்பவிச்சிருச்சு. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், உள்ளான மனுஷனுக்குள்ள மரணம் வந்துருச்சு. மறுபடியும் அந்த உள்ளான மனுஷன் ஆண்டவர் புதுப்பிப்பதற்காக இந்த உலகத்திற்கு ஜீவாத்மாவாக பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பாருங்க 8வது வசனத்தை நீங்க வாசிங்களேன், 8ல இருந்து வாசிங்களேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபத்திற்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவர்களே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 2வது ஆதாமாக அவர் வந்து அவர் கல்வாரி சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தினபடினாலே அந்த ரத்தத்தின் மூலமாக நீங்கள் நான் கழுவப்படுவதினாலே நல்லா சிந்திச்சு பாருங்க, நமக்குள்ள பாருங்க மரித்து போய் கிடக்கிற அந்த ஆத்மாவை ஆண்டவருடைய ஜீவனை நமக்குள்ள அனுப்பி அந்த ஆத்மாவை மறுபடியும் ஜீவ ஆத்மாவாக மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய மரித்து போன ஆத்மாவையும் ஜீவ ஆத்மாவாக ஆண்டவர் மாற்றும்படியாகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. அல்லேலூயா. முதல்ல மனுஷனை சிருஷ்டித்த போது அந்த மனுஷனுக்கு நாசியில் என்ன செஞ்சாரா, சுவாசத்தை ஊதினார். அப்படி சுவாசத்தை ஊதின போது அந்த ஆத்மா என்ன ஆத்மாவாச்சான், ஜீவாத்மா. அதே சம்பவத்தை நீங்க புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு அப்புறம் ஒரு இடத்துல வாசிக்கிறோம், ஜனங்கள் மேல ஆண்டவர் ஊதி என்ன செஞ்சாரா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள உதவி செஞ்சாரா. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன செஞ்சாரா, ரட்சிக்கப்பட்டவங்க மேல அவர் ஊதினார். அப்படி ஊதின போது அவர்கள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே பாருங்க, நாசியில் ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். இங்கே ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு மேல ஆவியானவரை ஆண்டவர் ஊற்றும்படி அவர் ஊதி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை அனுப்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாமல் ஒரு மனுஷன் எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போகவே முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்னைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ, என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றோமோ, அன்னைக்கே அவர் நமக்குள்ள என்ன செய்யறாரு? அவர் வந்து விடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்படுகிறார். அந்த ஆவியானவரை பயன்பட வைக்கிறது யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவரை நிரப்பி கொண்டிருக்கிறோம். இந்த ஆவியானவரை நமக்குள்ள இருந்து செயல்பட வைக்கிறது யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். நம்ம தேவனுக்கு பிரியமாக வாழ்வோமானா, தேவனுக்கு பிரியமான காரியங்களை சிந்திப்போமானா, தேவனுக்கு பிரியமான காரியங்களை பேசுவோமானா, பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் நமக்குள்ள இருந்து என்ன செய்வாரு? அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறாரு, செயல்பட வைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க தேவனுக்கு விரோதமாக ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யும் போது ஆவியானவர் நம்மை கொண்டு என்ன செய்ய முடியாது? அவர் செயல்பட முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போதுதான் அவர் நம்மை எடுத்து வல்லமையாக பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்க பிரசங்கியின் புஸ்தகத்துல ஒரு வசனத்தை இப்ப கூட நம்ம வாசித்தோம். 12வது அதிகாரம் நினைக்கிறேன், அதை எடுங்களேன். அந்த பொருத்தனை குறித்து நம்ம வாசித்தோம் இல்லையா? அதை வாசிக்க பாருங்க. 1வது வசனத்தை வாசிங்க. அதுல நீ உன் வாலிப பிரயாசிலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராதற்கு முன்பு. இல்லப்பா வரும் சார்ப்பா. சாரி, 5வது அதிகாரம் 1வது வசனம். நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூல பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிறோம். செடி கொடுக்க சேர்வதே நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். நல்லா பாருங்க. நீ தேவாலயத்திற்கு போகும்போது நீ கொண்டு போய் பலி கொடுக்கிற, காணிக்க கொடுக்கறதுக்காக போறேன், பலி செலுத்துறதுக்காக போறேன் அப்படின்னு போறதை விட எதுக்கு போறது நல்லதா தெரியுமா? வேற வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதுக்கு போறதுக்கு ரொம்ப நல்லதான். அல்லேலூயா. எதுக்கு போறதுக்கு? நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறேன், அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் பிரகாரமாக நான் வாழ போறேன்னு சொல்லி அந்த எண்ணத்தோட தேவ சமூகத்துக்கு வருவது நல்லது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூல பலியிடுவதை போல என்ன செய்யாத, பலியிடுவதை பார்க்கிலும் செடி கொடுக்க தேவாலயத்திற்கு போவது நல்லது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் பாருங்க, ஆலயத்துக்கு வராங்க, ஜெபம் பண்றாங்க, ஆராதிக்கிறாங்க, தங்களால முடிஞ்ச காணிக்கை என்ன செய்யறாங்க? போடுறாங்க. இதுக்கு தான் ஆலயத்துக்கு வரணும்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. ஆலயத்துக்கு எதுக்கு வரணுமா தெரியுமா? வேத வசனங்கள் வரும் பொழுது, வேத வசனங்கள் பிரசங்கிக்கப்படும் பொழுது அந்த வார்த்தைகளை நான் கேட்டு அந்த வார்த்தைகளின் பிரகாரமாக நான் வாழ்வேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுப்பதற்காக தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டுமா? அதைத்தான் தேவன் விரும்புகிறவர்களாக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரத்துல ஜெபிக்கிறவங்களாக இருக்கிறோம், வேதத்தை கேட்கிறவங்களாக இருக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறவங்களாக இருக்கிறோம். கவனிங்க. ஆனா என்ன செய்ய மாட்டேங்கிறது தெரியுமா? கேட்ட வசனத்தின் பிரகாரம் வாழ்க்கையை நடத்த ஒப்பு கொடுக்கிறது. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செவனங்காதுல சங்கூதன மாதிரி என்னமோ காட்டுன்னு கத்துறாங்க. அவங்களுக்கு இருக்கிற நேரத்தை என்ன செய்யறாங்க? ஆளுக்கு 1/2 மணி நேரமா பிரிச்சுக்கிட்டு என்ன செய்றாங்க? அவர் 1/2 மணி நேரம் கூவுறாரு, இவர் 1/2 மணி நேரம் கூவுறாரு. என்னத்தையோ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து என்ன செய்யலாம்? கேட்டுக்கிட்டு போகலாம். இடையில பிள்ளைங்க வேற டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்களா? பிள்ளைங்க பேசுறாங்க, அழுகுறாங்க, அந்த பிள்ளைகளை சிரிக்க வைக்கிறது, அந்த பிள்ளைங்கிட்ட பேசுறது, அந்த பிள்ளைங்கிட்ட நோண்டுறது, அந்த பிள்ளைகளவே பார்த்துக்கிட்டு எப்படியோ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து என்ன செய்யுது? நேரம் இருக்கீங்களா? எப்படியோ நேரம் போகுது, நேரத்தை கடத்துறோம். அந்த டைம் வரைக்கும் தச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம், உண்மைதான். ஆனா இதுக்கு தேவாலயத்துக்கு வராதீங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டார் தெளிவா. காணிக்க போடுறதுக்காக வராதீங்க, உட்கார்ந்து இருந்து நேரத்தை செலவழிக்கிறதுக்காக என்ன செய்யாதீங்க, வராதீங்க. எதுக்காக தேவாலயத்துக்கு வரணுமா? வசனம் சொல்லி பாருங்க. நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை என்ன செய்ய? ஃபர்ஸ்ட் காத்துக்கொள்ளு. மூடர் பலியிடுகிறத போல என்ன செய்யாத? ஆமா, மூடர் பலியிடுகிறத போல நீ பலியிடுகிறதை பார்க்கிறோம். செவி கொடுக்கிறதுனா என்னது? என்னது? இங்க என்ன பேசுறாங்கறத கேட்கிறது நல்லதுன்றார்.
இங்க என்ன வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார், ஊழியக்காரன் மூலமா என்ன ஆண்டவர் பேசுறாரு, இந்த வாரத்துக்கான மன்னா எனக்கு என்ன மன்னா வருது, அந்த வார்த்தையை நான் கேட்டு இந்த வாரம் முழுக்க நான் என்ன செய்ய போறேன், என் வாழ்க்கைய நான் நடத்த போறேன் அப்படின்ற தீர்மானம் வருதா? யோசிச்சு பாருங்க. வாரம் பூரா பிரசங்கத்தை கேட்கறீங்க, வருஷம் பூரா பிரசங்கத்தை கேட்கறீங்க. எங்க ஒரு வாரம், போன வாரம் பண்ணின பிரசங்கத்தை கேட்டீங்களா போன வாரம், அந்த பிரசங்கத்தின்படி இந்த ஒரு வாரம் நம்ம வாழ்க்கையை நடத்திருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. எப்பயுமே பழைய குருடி நமக்குன்னு ஒரு வாழ்க்கை ஸ்டைலை நம்ம வச்சிருக்கிறோம். நமக்கு என்ன தோணுதோ, நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம பேசுவோம், அதை நம்ம செய்வோம். வார்த்தையின் பிரகாரம் ஒரு நாள் பேச மாட்டோம், ஒரு நாள் செய்ய மாட்டோம். அல்லேலூயா. அதனாலதான் நமக்கு என்ன வர்றதில்லை, ஆசீர்வாதங்கள் வருவதில்லை. ஏன் பிரசங்கம் பண்றாங்க? நேரம் இல்லாமையா, இல்ல பொழுது போகட்டும்னா? எதுக்கு பிரசங்கம் கொடுக்கப்படுகிறது சொல்லுங்க? எதுக்கு பிரசங்கம்? நாங்க படிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போனோம்னு பேசுறோமா? எதுக்கு பிரசங்கம்? இந்த பிரசங்கம் உங்களுக்கு நேராக தேவன் அனுப்பும் போது இந்த வார்த்தைகள் எனக்கானது என்பதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையின் பிரகாரமாக உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழும்போது அந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கிறதாக மாறிவிடுகிறது. அல்லாத நேரம் போறதுக்கு வேண்டியெல்லாம் நம்ம வர்றது கிடையாதுங்க. நம்ம எல்லாருக்கும் வேலை வெட்டியெல்லாம் நிறைய இருக்குதா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை விட்டாலும் நம்ம வேலைக்கு போயிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை விட்டாலும் எங்கேயும் ஊழியத்துக்கு வெளியில போயிடலாம். ஆனா தேவனுடைய தீர்மானம் அது இல்லை. சபைக்கு ஏன் வர தெரியுமா? ஏதோ வரோம், நம்மளால முடிஞ்ச காணிக்கை கடவுளுக்கு கொடுத்து போல, அதுக்காக தேவாலயத்துக்கு வரோம். அஞ்ஞானிகளை போல, உலகத்தாட்களை போல என்ன செய்யாதீங்க, மூடர்களை போல நீங்க பலி செலுத்தாதீங்க. காணிக்கையை கொடுத்தாச்சுன்னா திருப்தி ஆயிட்டார் ஆண்டவர் நினைச்சுக்கிறாதீங்க. ஆண்டவர் எதில் திருப்தி ஆகிறார் தெரியுமா? அவர் சொல்றதை கேட்டு நடக்கிறதுல தான் அவர் திருப்தி ஆகிறார். நீங்க வார்த்தையை கேட்கவே மனசு இல்லையே, போட்டு குழப்பிக்கிட்டு ஒரே இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு தேவ வார்த்தையே உள்ள போறதில்லை. பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு முகமும் அப்படியே வித்தியாசமா இருக்குது. சிலர் முகம் சிரிச்சுக்கிட்டு இருக்கு, சிலர் முகம் துக்கமா இருக்கு, சிலர் முகம் குனிஞ்சுக்கிட்டு இருக்கு, சிலர் முகம் வார்த்தையை கவனிக்கிறதே இல்லை, சிலர் முகம் சின்ன பிள்ளைகள்கிட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம வார்த்தையை கேட்காம அசட்டை பண்ணினா என்ன தெரியுமா சொல்லுது வேதம்? வாழ்நாள் பூரா அடிமைதான். மனாசே அப்படின்ற ஒரு ராஜா கர்த்தர் அவன்கிட்ட பேசினார். ஆனா அவன் என்ன செய்ய போயிட்டானா? கவனிக்காம போயிட்டான். என்ன செய்ய போயிட்டான்? அவன் கவனிக்காம போனதுனால அவனை பாபிலோனுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? சிறை கைதியாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சிறை கைதியாக பிடித்து கொண்டு போகப்பட்ட இடத்துல அவன் போய் அதிகமாக நெருக்கப்பட்டான். வேதனையும் துன்பமும் அதிகமாயிடுச்சான் வாழ்க்கையில. அங்க உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட அழுகிறான், கெஞ்சான், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மீறி நடந்துட்டேன் ஆண்டவரே, உங்க வார்த்தை நீங்க பேசுற போது நான் கவனிக்காம போயிட்டேன் ஆண்டவரே. வார்த்தைக்கு செவி கொடுக்காதவருடைய ஜெபம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிறது. வார்த்தை மேல பயம் இல்லாத உங்களுடைய வாழ்க்கை தேவனை சந்தோஷப்படுத்தாது. என் வசனத்துக்கு நடுங்குகிறவரையே என்ன செய்யறேன்? நோக்கி பார்க்கிறேன். யார் ஆண்டவர் பார்க்கிறாரு? யாருக்கு உதவி செய்ய துடிக்கிறாரு? யார் மேல இரக்கமாக இருக்கிறாரு? அவருடைய வார்த்தையை பேசும்போது, அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது அந்த வார்த்தைக்கென்று ஒரு மரியாதை இருக்கு, ஒரு மதிப்பு இருக்கு, அதற்கென்று ஒரு கௌரவம் கொடுக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய மகத்துவத்தை சொல்றார். நான் என் மகத்துவத்தை உனக்கு என்ன செஞ்சேன்? நான் எழுதி கொடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என்னுடைய மகத்துவத்தை உனக்கு எழுதி கொடுத்தேன், நீ என்ன நினைக்கிறத? யாருக்காகவோ எழுதி கொடுத்துருக்கிற நினைக்கிற அப்படின்னு சொல்லி அவர்களை பற்றி சொன்னார். இன்னைக்கு அதே வார்த்தை தான் நமக்கும், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பிரசங்கம் பண்றார். அதனாலதான் இந்த வேத புஸ்தகத்துக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். கேட்கிற உங்களுக்கும் அது வேலை செய்யும், பேசுற எனக்கும் அது வேலை செய்யும். அப்ப இந்த வார்த்தை வரும்போது இந்த வார்த்தையை நம்ம எப்படி கவனிக்கணுமா? ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இங்க ஒரு வாரம் பேசப்படுறத அடுத்த வாரம் கேட்டா மனசுக்குள்ளே என்ன மாட்டேங்குது? இருக்க மாட்டேங்குது. மனசுக்குள்ளே இருக்க மாட்டேங்குது. 6 மணி நேரம் தான் பிரசங்கமே பண்றோம். ஆனா அந்த பிரசங்க மனசுக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்குது? ஏன்னா அதை கவனமா கேட்கறது இல்லை.
கவனமா கேட்டா தானே அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும். அந்த வார்த்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை தானே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. காணிக்கை கொடுக்கறதுனால ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியுமா? வந்து உட்கார்றதுனால ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியுமா? அட்டெண்டன்ஸ் போட்டு ஆண்டவரை, இதையெல்லாம் தாண்டி ஒரு அனுபவம் நம்மகிட்ட இருக்க வேண்டும். என்ன அனுபவம்? வார்த்தையை உன்னிப்பாக கவனிக்கிற ஒரு அனுபவம். நீங்க ஒரு ஆள்கிட்ட பேசுறீங்க, பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, அவர் உங்க முகத்தை என்ன செய்யறது இல்லை, பார்க்கறது இல்லை, உங்களை கவனிக்கிறது இல்லை. அவர் வேற யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறார், வேற ஏதோ சிந்தனையில் இருக்கிறாருன்னா என்ன தோணும் உங்களுக்கு? என்னை பார்த்தா உனக்கு இலக்காரமா இருக்கா, பைத்தியக்காரன் போல இருக்கா, நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன செய்யற? காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறிய. நமக்கு தோணுமா தோணாதா? கோபம் வருமா வராதா? அப்ப கடவுள் நம்மகிட்ட பேசும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா அவர் சந்தோஷப்படுவாரோ? என்ன செய்வாரு? கோபப்படுவாரு. அப்படி கோபம் வர்றதுனால என்ன நடக்கும்? தேவன் கோபப்பட்டா என்ன நடக்கும்? சொல்லுங்க, என்ன நடக்கும்? தேவன் கோபப்பட்டா என்ன நடக்கும்? நம்ம வாழ்க்கையில பெரிய ஆபத்து வந்துடும். ஆமா தானே? நீங்க கொஞ்சம் உலகத்தை சிந்திச்சு பாருங்க. வெனிசுலான்ற ஒரு நாட்டில் 2 நாளுக்கு முன்னாடி பயங்கரமான நிலநடுக்கம். பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் இடிஞ்சு தரமட்டமாகும். வெனிசுலான்ற நாட்டில் நடக்குது, பிலிப்பியன்ஸ்ல நடக்குது, மும்பையில் மழை வெள்ளத்தில் என்ன செய்யுது, அடிச்சுட்டு போகுது வீடெல்லாம். கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பல இடங்களில் அழிவுகள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா, ஈராக் போன்ற நாடுகள் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு? யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. யுத்தத்துல ஜனங்கள் மடியிறாங்க, வியாதியில ஜனங்கள் மடியிறாங்க. இப்படி எங்க பார்த்தாலும் அழிவுக்கு மேல அழிவு என்ன செஞ்சுட்டே இருக்கு. நமக்கு ஒரு பயபக்தி வேண்டாமா கடவுளுடைய சமூகத்துல? யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல பிசாசான என்ன செய்யறான்? வகை தேடி கொண்டிருக்கிறான். யாரை வீழ்த்தலாம், யாரை அழிக்கலாம், பிசாசு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். நம்ம வார்த்தையை கேட்காம, வார்த்தையை மதிக்காம, வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, வார்த்தைப்படி நடக்காம நம்ம வாழும்போது தேவன் நம்மை காப்பாற்ற உண்மையிலே முடியாது. போன வாரத்தில் ஒரு ஃபேமிலி நம்ம சர்ச்சுக்கு ஜெபம் பண்றதுக்கு வந்தாங்க. ஜெபம் பண்றதுக்கு வந்த உடனே அவங்கள குறித்து ஆண்டவர் தெளிவாக பேசினாரு. உங்களுக்கு இதுதான் பிரச்சனை, சில பிசாசுடைய போராட்டம் உங்களுக்கு இருக்கு, சில கட்டுகள், வேறு ஒருவருக்கு வைத்த கட்டுகள் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. அதனால நீங்க கவனமா இருங்க. முடிஞ்சா தொடர்ந்து என்ன செய்யுங்க, பிரேயருக்கு வாங்க. ஒரு 2-3 முறையாவது நீங்க என்ன செய்யுங்க, பிரேயருக்கு வாங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா அவரு ஓப்பனாவே சொல்லிட்டாரு, ஐயா நாங்க வழிபட்டுக்கிட்டு இருக்கிற அந்த தெய்வத்தை விட்டு என்ன செய்ய முடியாது, எங்கள் குலசாமியை விட்டு நாங்க வர முடியாது, நான் அங்கதான் நம்பிக்கை வைப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டார், பகிரங்கமாவே சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனாலும் சொன்னோம், இல்லையா நீங்க ஏசாமி நம்பினா உங்களுக்கு கட்டாயம் பாதுகாப்பு. ஏன்னா அப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, அப்படி ஒரு போராட்டம் உங்களுக்கு இருக்கு. அதனால தயவு செய்து உங்களை நீங்க என்ன செய்யுங்க, காப்பாத்திக்குங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவர்கள் வேற இடங்களுக்கெல்லாம் போய் 2 இடத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதற்கான காரியங்கள் எல்லாம் செஞ்சு அவங்க ஒரு நம்பிக்கையோடு வந்துட்டாங்க. அவங்களும் சொல்லி விட்டாங்க, அப்படி உனக்கு சரியாயிடுச்சு, அவ்வளோதான், அந்த கட்டெல்லாம் உடஞ்சிருச்சு. அவங்க லைன்ல பார்த்தாங்க, சரியாயிடுச்சுன்னு வந்துட்டாங்க. ஆனா நேற்றுக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு, சொந்த வீட்டிலேயே தூக்கு போட்டு செத்து போயிட்டாரு. வேறொருவருக்கு செய்த ஒரு செய்வனை அது இவர் கிராஸ் பண்ணனதுனால அந்த செய்வனை இவர் மேல வந்து எப்ப பார்த்தாலும் நீ செத்துரு செத்துரு செத்துருன்ற வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கும் அவருக்கு. ஆனா நம்ம சொன்ன போது அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க கேட்கல, அதை அவங்க மதிக்கல. நல்லா இருந்தவர் திடீர்னு என்ன செஞ்சிட்டாரு, வீட்டுக்குள்ளேயே தூக்கு போட்டு செத்து போயிட்டாரு.
இப்போ ஏன் அதை தெரியுமா சொல்கிறேன்? கர்த்தர் நம்மோடு பேசும்போது அந்த வார்த்தையை கவனமாக நம்ம என்ன செய்யணும். ஏதோ ஒரு அனுபவத்தை நாங்கள் பேசிட்டு போகிறோம் நீங்கள் நினைக்காதீங்க. ஒவ்வொரு வாரமும் இந்த வசனத்தை படித்து இதை தியானித்து இதுலேருந்து நீங்கள் பேசுங்க ஆண்டவரே இந்த வார்த்தையை கொண்டு உங்கள்கிட்ட வந்து சொல்லும் பொழுது நம்ம சொல்கிற வார்த்தையின் மூலமாக நீங்கள் அதை என்ன செய்யணும்? அதை கவனித்து கேட்டு இது எனக்கான வார்த்தையா, எனக்காக ஆண்டவர் பேசுகிறாரா, என்ன பேசுகிறாரு, அந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்டு அந்த வார்த்தையின் பிரகாரமாக இந்த வாரம் முழுக்க நான் என்ன செய்வேன்? நான் நடப்பேன் ஆண்டவரே. அந்த வார்த்தையை வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே. அந்த வார்த்தையை வச்சு நான் பேசுவேன் ஆண்டவரே. அந்த வார்த்தையை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்ம காத்திருக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. பிரசங்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதனாலதான், பிரசங்கத்தை கேட்க மனசு இல்லாதனாலதான் நம்ம வாழ்க்கை காலம்பூரம் மாறுவதே கிடையாது. புத்திமதிகளை கேட்டா தானே வாழ்க்கை மாறும். ஆமா தானே? ஆலோசனை இல்லாத இடத்துல என்னவாயிருமா? பைபிள் இருக்கு, சீரட்டு போயிடும். ஆலோசனைன்றது என்னது? வேதத்திலிருந்து கொடுக்கிறது ஆலோசனை. தீர்க்க தரிசனத்தின் மூலமா பேசுறாரு, சொப்பனத்தின் மூலமா பேசுறாரு, வசனத்தின் மூலமா பேசுறாரு. ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்துல என்ன செய்யறாரு? அவர் நம்மகிட்ட பேசுறாரு. அவர் பேசியும் நம்மளால என்ன செய்ய முடியல? செவி கொடுக்க முடியல, அதை கவனமா கேட்க முடியல. பிசாசு சிந்தனைகளை என்ன செய்யறான்? திசை திருப்புறான், குழப்பத்தை உண்டு பண்றான். வசனம் என்கிற விதையை எடுத்துட்டு என்ன செஞ்சான்? காலையை விதைச்சான். ஐயோ நாளைக்கு என்ன ஆகும் போதோ தெரியலையே, இந்த காரியத்தை போய் எப்படி நான் சமாளிக்க போறேன்னு தெரியலையே, இந்த கடனை எப்படி அடைக்க போறேன்னு தெரியலையே, இந்த வியாதி என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே, ஐயோ அந்த ஆள நாளைக்கு நான் போய் சந்திக்கிறேன், அந்த ஆள் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. இப்படி பிரசங்கம் கேட்கிற நேரத்துல நம்முடைய நினைவுகளும் சிந்தனைகளும் வேற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. பிசாசு ஓட வைக்கிறான். அதனாலதான் என்ன செய்ய முடிய மாட்டேங்குது? வார்த்தைக்கு உண்மையை செவி கொடுக்க மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீ தேவாலயத்திற்கு போகும்போது, எங்க போகும்போது? இப்ப நம்ம எங்க வந்திருக்கிறோம்? தேவாலயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். எதுக்கு தேவாலயத்துக்கு வரணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, காணிக்க கொடுக்கிறதுக்காக, பலி கொடுக்கிறதுக்காக, தேவ சமூகத்தில் உட்கார்றதுக்காக. நீங்க வர்றதை விட எதுக்கு வர்றது நல்லதான்? அங்க இருக்கு பாருங்க, அதே வசனத்துல இருக்கு பாருங்க. 5வது அதிகாரத்துல முதல் வசனத்துல என்ன இருக்கு? உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிறோம். செவி கொடுக்க சேர்வதே நலம். செவி கொடுக்க என்ன கொடுக்க? செவி கொடுக்க சேர்வதே நலம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரசங்கத்தை கேட்கறதுக்கு வர்றதுதான் நல்லதுன்றார். ஏன் கேட்கணும்? அதன் பிரகாரம் வாழ்றதுக்கு, அதன் பிரகாரம் நடக்கிறதுக்கு, அதன் பிரகாரம் ஜெபிக்கிறதுக்கு, அதன் பிரகாரம் சுவிசேஷம் சொல்றதுக்கு. ஆமா தானே? அதுக்காக தான் வசனத்தை கேட்க வைக்கிறார். இந்த வசனம் எவ்வளவு தூரம் நீங்க ஞானத்தோட, பொறுமையோட, பயபக்தியோட நீங்க கேட்கறதுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்களோ, இந்த வார்த்தை கட்டாயம் உங்களை என்ன செஞ்சிடும்? சொல்லுங்க. ஏசாயா 55 எடுங்க. ஏசாயா 55 எடுங்க, சீக்கிரம் எடுங்க. 55ல 10ஆம் வசனத்தை படிங்க. மாறி உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவனத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளைபடி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். போதும். எப்படி இருக்கும்? வானத்திலிருந்து மழை பெய்யுது, பகுதி தூரம் மட்டும் வந்துட்டு மறுபடியும் வானத்துக்கு போயிருது. அந்த மழை என்ன செய்யுது? வானத்திலிருந்து வச்சிராது பூமியில் விழுகுது. விவசாயம் பண்றவங்க எதை நம்பி விவசாயம் பண்றாங்க? மழையை நம்பி. அந்த மழையை நம்பி விவசாயம் பண்றாங்க. அந்த மழை பெஞ்சு பூமி என்ன செய்யுது? நனைக்குது. அப்படி நனைக்கும் போது பூமியில விதைக்கப்பட்ட விதையானது என்ன செய்யுது? முளைக்குது. விதைக்கிறவனுக்கு அது முளைச்சு பலன் கொடுக்குது. சொல்ல நம்ம ஜெபம் பண்ணாங்களே, மழை இல்லை ஆண்டவரே இல்லையா? எல்லாரும் கலக்கமா இருக்கிறாங்க. ஆண்டவரே இந்த வருஷம் கொடீரமான பஞ்சம் வரப்போது சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொடீரமான பஞ்சம். பஞ்சத்தின் காலத்துல நீங்கள் நான் தப்பித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால்
வார்த்தைக்கு செவி கொடுங்க, வார்த்தையை கனம் பண்ணுங்க, வார்த்தையின் மேல பயபக்தியா இருங்க. இந்த வார்த்தை என்ன சொல்லுது அதன்படி வாழ்வதற்கு உங்க வாழ்க்கை கொடுங்க. உலகத்தான் சொல்றதை கேட்டு வாழாதீங்க. உலக மனிதர்கள் பெரிய அறிவாளியா இருக்கலாம், வயசானவங்களா இருக்கலாம், பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா இருக்கலாம், அவர்கள் சொல்லபடி கேட்டு வாழ்க்கை நடத்தாதீங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு அதன் சொல்லுபடி கேட்டு நீங்க வாழ்க்கை நடத்துவீர்களா? எவ்வளவு பெரிய வறட்சியின் காலத்தில் அவர்களை திருப்தியாக போஷிக்க உண்மை உள்ளதாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தெளிவாக சொல்லிட்டாரு, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். மழை வந்து எப்படி பூமி நனைச்சு பூமி நனைஞ்சு விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு எப்படி கொடுக்குதோ அதே போல என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் இருக்கும் ஆண்டவர். அல்லேலூயா. அது வெறுமையா என்னிடத்திற்கு என்ன செய்யாது, திரும்பாது. அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி அது வாய்க்கும். அதான் வார்த்தை. வார்த்தையை நம்பினவங்க தான் இன்னைக்கு பிழைக்கிறாங்க, வார்த்தையை நம்பினவங்க தான் வாழ்றாங்க, வார்த்தையை கேட்டவங்க தான் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க தான் இன்னைக்கு தேவனுக்காக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. வார்த்தைக்கு யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ நீங்க 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஏன்னா அந்த வார்த்தையை பேசுறவங்களையும் வார்த்தையை சுமக்கிறவங்களையும் ஆண்டவர் வெறுமையா விடவே மாட்டார். நம்ம கொடுக்குற 100 ரூபாய் காணிக்கை பெருசா நினைக்கிறாரோ இல்லையோ, இந்த வார்த்தை மேல நமக்கு பயபக்தி வந்துச்சுனால அதை பெருசா ஆண்டவர் நினைக்கிறவராக இருக்கிறார். நம்ம சொல்லி ஒருத்தவங்க கேட்க போனா நமக்கு எரிச்சலும் கோபம் வருமே, அவர் பேசும்போது நம்ம கேட்காம உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க எப்படி இருக்கும் அவருக்கு? எப்படி இருக்கும் சொல்லுங்க? சந்தோஷமா இருக்கும். பூமியை புலந்து உள்ள அனுப்பணும் போல தோணும் ஆண்டவருக்கு. ஆமா தானே? பல முறை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கல. என்ன செஞ்சாரு? பூமியை 2ஆ புலந்து உள்ள அனுப்பிட்டாரு. இன்னைக்கு ஏன் அப்படி அனுப்பாம இருக்கிறார் அப்படின்னா, அந்த ஒரு பானை சோறுக்கு ஒண்ணுதான் என்ன செய்யுது, பதம். கிருபையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கிருபையில ஒவ்வொரு நாளும் கிருபையில ஓடுது வண்டி. கிருபை என்னது? இரக்கம். நம்ம நீதியா வாழ்றதுனால, நம்ம 3 வேளையும் ஜெபம் பண்றதுனால, அல்ல 5 வேளையும் ஜெபம் பண்றதுனால, கடவுளுக்கு அள்ளி கொடுக்கறதுனால எல்லாம் வாழ்றது இல்ல. நம்ம அவ்வளவு பெரிய பரிசுத்தவானலாம் இல்ல, அவருடைய கிருபையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறுபடியும் அந்த கிருபையை நம்ம இழக்கலாமா? அந்த தயவை இழக்கலாமா? இழக்க கூடாது. அப்ப என்ன செய்யணும்? வார்த்தையை கேட்டு, வார்த்தைக்கு பயந்து, வார்த்தைக்கு நடுங்கி, அந்த வார்த்தையின் பிரகாரமாக வாழ்க்கைய வாழணும். அதுக்குதான் பிரசங்கம். அதுக்குதான் ஆண்டவர் வேத சபையில ஆராதனையில பிரசங்கம் என்கிற ஒரு பகுதி ஆண்டவர் வச்சிருக்கிறது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தை தான் நம்மளை உருவாக்கும். பிரசங்கத்தை கேட்காதவங்க பாருங்க, நீங்க வாழ்க்கையில பாருங்க, அவங்ககிட்ட பயமும் இருக்காது, பக்தியும் இருக்காது, பரிசுத்தமும் இருக்காது, ஜெப வாழ்க்கையும் இருக்காது. வசனத்தை கொஞ்சமாவது கேட்கிறவங்க பாருங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. வசனத்தை கேட்கிறவங்க நல்லா பாட்டு படிப்பாங்க. வசனத்தை நல்லா கேட்கிறவங்க தேவனுக்கு கொடுப்பாங்க. வசனத்தை நல்லா கேட்கிறவங்க பரிசுத்தமா வாழணும்னு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்? அந்த வசனம் அவங்களுக்குள்ள அது கிரியை செய்யுது. வசனத்தை கேட்காதவங்களுக்குள்ள வார்த்தை போய் என்ன செய்யாது, வம்பாலாம் கிரியை செய்யாது. நீங்க வார்த்தைக்கு உங்க செவியை சாய்த்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டுட்டே இருப்பீங்க, ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே இருப்பீங்க, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பலனை ஆண்டவர் உங்களுக்குள்ளே தந்து கொண்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதன் முதல்ல உருவாக்கப்பட்டதுக்கான நோக்கமே என்ன நீங்க பாத்தீங்கன்னா, மனுஷன் தேவனோடையும் தேவன் மனுஷனோடையும் ஐக்கியமா இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் மனுஷன் என்ன செஞ்சாரு. ஆனா மனுஷன் என்ன செஞ்சுட்டான், தேவனுக்கு கீழ்ப்படியாம, வார்த்தையை கனம் பண்ணாம, ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் கட்டளை போட்டு சொல்லியிருக்கிறாரு, இதை நம்ம செய்யாம இருக்கக்கூடாது, இந்த பாவத்தை பண்ணிடக்கூடாது, அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு என்ன செய்யல, அவங்க வரல. அதை தாண்டி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட் அதை பிடுங்கி சாப்பிட்டாங்க. என்ன நடந்துச்சு? மரணம் வந்துச்சு. ஆவிக்குரிய டெத்து, ஆவிக்குரிய மரணம். சில பேர் பாருங்க உயிரோட தான் இருப்பான், ஆனா நடவனமா சுத்திக்கிட்டு இருப்பான். ஒரு சந்தோஷமும் இருக்காது, சமாதானமும் இருக்காது, வீட்டுல ஒரு நிம்மதி இருக்காது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, உள்ளான மனுஷன் செத்து போய் கிடப்பான். உள்ளான மனுஷன் உயிரோட இருந்தா தானே சந்தோஷம் இருக்கும்.
உள்ளான மனுஷன் உயிரோடு இருந்தா தானே மகிழ்ச்சி இருக்கும். உள்ளான மனுஷன் உயிரோடு இருந்தா தானே காரியங்கள் எல்லாம் கைக்கூடி வரும். இது உள்ள டெத் ஆயிருச்சுன்னா, உள்ள மரிச்சு போயிருச்சுன்னா, அவங்க என்ன செஞ்சாலும் அதுல காரியங்கள் அவங்களுக்கு சாதகமாக முடியாது. சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை, வாழ்க்கை பூரா போராட்டமாக இருக்கும். எதுக்குடா இந்த வாழ்க்கைன்ற அளவுக்கு வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? கசந்து போயிடும், கசந்து போயிடும். அப்படி அநேகருடைய வாழ்க்கை கசந்து போச்சு. ஆண்டவர் பாருங்க, அதை திருப்பி கொடுப்பதற்காக தான் உலகத்துக்கு வந்தார். எதுக்கு வந்தாரு? திருப்பி கொடுப்பதற்காக வந்தார். அந்த நம்ம ரோமரை படிச்சோம் இல்லையா, 5வது அதிகாரத்துல வாசித்தோம்ல, நம்ம எல்லாரும் யாரா இருந்தோமா? பாவிகளாக இருந்தோம். ஆனா நமக்காக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? அவர் மரித்தார். நாம் பாவிகளா இருக்கையில், 8வது வசனம், நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விலக்க பண்ணினார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். அவரால் தான் நமக்கு ரட்சிப்பு, அவரால் தான் நமக்கு விடுதலை, அவரால் தான் நமக்கு ஆசீர்வாதம். அவரால் அன்றி நமக்கு எந்த விதமான நன்மை என்ன செய்ய போறதில்லை, நடக்க போவதே இல்லை. அதனால அவர் வார்த்தை என்ன செய்யுங்க? அவர் வார்த்தை கேளுங்க. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான், ஒரு மீன் கூட அவனுக்கு கிடைக்கல. மீன்பிடி தொழிலே பெரிய ஞானி, எக்ஸ்போர்ட். ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் நிறைஞ்சவர். யாரு? பேதுரு. இரவெல்லாம் போய் வளர்க்கிறான், ஒரு மீன் கூட அவனுக்கு என்ன செய்யல. ஏசாமி வர இருப்ப படகுல ஏற, என்னப்பா சோர்ந்து போயிருக்கியா, கவலையோட இருக்கியா, ஒரு மீன் கூட கிடைக்கலையா? ஆமாண்டவரே, இரவு முழுவதும் என்ன செஞ்சேன்? கஷ்டப்பட்டேன், வருஷம் பூரா கஷ்டப்படுறேன். ஒரு 10 ரூபாய் என்னால் என்ன செய்ய முடியல, சம்பாதிக்க முடியல, என் வீட்டை கட்ட முடியல, என் பிள்ளைகளை நல்ல வழிக்கு என்ன செய்ய முடியல, கொண்டு வர முடியல. எவ்வளவோ முயற்சி, ஒரு நன்மை என் வாழ்க்கையில இல்லைப்பா. அதே போலதான் அவன் கலங்கி போயிருந்தான், அந்த இடத்துல வேதனையோடு இருந்தான். நான் பல முயற்சி பண்ணிட்டேன், ஒரு மீன் கூட என்ன செய்யல. மீன் என்பது பொருளாதாரத்தை குறிக்கிறது. என்னத்தை குறிக்குது? பொருளாதாரம். பொருளாதாரம்னா என்னது? பொருளாதாரம்னா என்னது? பொருளாதாரம்னா என்னது? அப்படியே பணம். பொருளாதாரம் கன்வெர்ட் ஆச்சுன்னா பணம். நமக்கு நிறைய நேரங்களில் எதுதான் முக்கியமா இருக்கு? அது இல்லாம தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தானே? பணம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நம்மளால இந்த உலகத்தில் நம்ம நினைக்கிறத வாங்கிட முடியும், செய்ய முடியும். ஆமா தானே? அப்ப அவன் ஏன் கடலை போய் மீன் பிடிச்சான் அப்படின்னா, அவனுக்கு அந்த மீனை விற்று பணம் சம்பாதிக்கணும். அப்ப அதுக்காக அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற போது அவனுக்கு என்ன செய்யல, ஒரு மீன் கூட கிடைக்கல. எவ்வளவோ மருந்து அடிக்கிறோம், எவ்வளவோ உரம் போடுறோம், எவ்வளவோ களை எடுக்கிறோம், கபாத்து எடுக்கிறோம், புதுசு புதுசா நாத்து வைக்கிறோம், ஒரு பிரயோஜனமும் இல்ல. நல்லா தளதளன்னு வருது, ஒரே வெயில் என்ன செஞ்சிருது, காஞ்சி போகுது. இந்த வருஷம் ஏலக்காடு வச்சிருக்கவங்க பூரா எப்படி இருக்கிறாங்க? கலங்கி போய் நிக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுமோ, எப்படி முடியுமோ? சில பேர்லாம் கோடிகளை உள்ளே செலவழிச்சுட்டு, லட்சங்களை செலவழிச்சுட்டு எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஏற்ற நேரத்தில் மழை வரல அப்படின்னா, இயற்கை சூழ்நிலைகள் சாதகமாக இல்லைனாக்கா ஒரு பெரிய பேரழிவு, பெரிய நஷ்டம் அவருடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சோம். அதனால கலக்கத்தோடு இருக்கிறாங்க, அதனால வேதனையோடு இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, ஏப்பா நீ கலக்கத்தோடு இருக்கிறியா, இரவெல்லாம் பிரயாசப்பட்டியா, உண்மை கிடைக்கலையா, சரி வா இப்ப என்ன செய்ய, நான் சொல்றேன் என்ன செய்ய, ஆழத்துல போய் வளைவெறி. அப்படி சொல்லும்போது அவன் சொல்றான், ஆண்டவரே இரவெல்லாம் பிரயாசப்பட்டனே, அதே இடத்துல தான் மீன் பிடிச்சேன், ஒண்ணுமே கிடைக்கல. இல்ல பாப்பா நான் சொல்றேன் என்ன செய்ய. அந்த வார்த்தையை கனமணி நான் பாருங்க, ஆழத்துல போய் வலை பிடிச்சான், வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன் கிடைச்சி. நல்லா கையை கட்டி ஆளுகளை மகிழ்ச்சிப்படுத்தி. வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ட், வார்த்தைக்கு முக்கியம். ஐயா வார்த்தை யாருடையதுன்றதை நீங்க பார்க்கணும், யார் பேசுறான்றதை பார்க்காதீங்க. மனுஷன் பேசுறானா, கழுத பேசுறா என்ன செய்யாதீங்க. சைமனையா பேசுறாரா, குமார் பாஸ்டர் பேசுறாரான்னு பார்க்காதீங்க. அந்த வார்த்தை யாருக்குள்ளதுன்னு பாருங்க. கழுத அன்னைக்கு பேசுற போது அன்னைக்கு அவன் கவனிக்கலன்னா அன்னைக்கு என்ன செஞ்சிருப்பான், யாரு செத்து போயிருப்பான். ஏன்டா அப்படி என்னை போட்டு அடிக்கிறே, உனக்கு தெரியலையா,
நீ ஒரு வார்த்தை சொன்னாலே போதுமே, உனக்காக நான் உயிரவே கொடுப்பனே, உனக்காக நான் எல்லாத்தையும் செய்வனே, போனா போவேன், வானா வருவனே, எவ்வளவு பெரிய பாரத்தை என்னால ஏற்றி வச்சாலும் ஜெபத்துட்டு போவனே, இப்ப நான் முன்னாடி போக மாட்டேங்கிறேன், நீ போட்டு அடிக்கிறேன், ஏன் உனக்கு தெரியலையா புரியலையா அப்படின்னு நினைச்சது கழுது பேசுது. ஏன் போக மாட்டேங்கிறேன்? உருவின பட்டயத்தோட தேவதூதர் முன்னாடி நிற்கிறார், என்னால போக முடியல. அல்லேலூயா. அதை மீறி போனா எனக்கு என்ன விடும்? என்ன நடக்கும்? அழிவு. கழுத பேசிச்சு பாருங்க. சில பேர்ட்ட எவ்வளவுதான் பேசினாலும் கேட்க மாட்டாங்க, எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, தலைப்பாடு அடிச்சாலும் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்காதனால தான் ஒரு உயிர் போயிடுச்சு நேற்று. நிறைய பேர் கேட்காததுனால தான் வாழ்க்கையில வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் செவி கொடுத்து கேட்டுட்டாங்கன்னா வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? மாறிடும். தூசிக்கிறவங்களுக்கு மத்தியில, அவமானப்படுத்தினவங்களுக்கு மத்தியில, நம்மளை தாழ்த்தினவங்களுக்கு மத்தியில் நம்முடைய தலை ஆண்டவர் உயர்த்திடுவார். அதுக்கு என்ன வேணும்? கேட்கணும். வார்த்தையை கொஞ்சம் செவி கொடுத்து கேட்கணும். எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்கு, வார்த்தையை கேட்கறதுக்கு மட்டும் என்ன மாட்டேங்குது? என்னமோ ஆராதனை முடிச்சு போய் பாருங்களேன், ஒரு 10 ஏக்கர் இடத்தை முடிக்கிறது மாதிரியும், ஒரு பெரிய வீட்டை கட்டுறது மாதிரியும், முதலமைச்சர் அங்க வெயிட்டிங்கில் இருக்கிறது மாதிரி சந்திக்கிறதுக்கு எங்க போய் ஒண்ணும் கிடையாது. போய் திருட்டு கட்டில கொஞ்ச நேரம் படுக்கிறதுக்கு தான், இல்லாட்டி டிவி பார்க்கறது தான், இல்லாட்டி ரோட்டு கடையில போய் நின்றுக்கிட்டு யாராவது 2 பேரும் சந்திக்கிறது தான் அந்த நேரம். இதுக்கெல்லாம் ஆர்வம் இருக்கு, இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, இதுக்கெல்லாம் நமக்கு வைராக்கியம் இருக்கு. ஆனா வார்த்தையை கேட்கறதுக்கு என்ன வர மாட்டேங்குது? எது நம்மளை சரிபடுத்துமோ, எது நம்மளை உருவாக்குமோ, எது நம்மளை ஆசீர்வதிக்குமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு இன்றைக்கு மனசு வருவதே கிடையாது. தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் ஆராதனையிலே ஓடுறது, போன் எடுத்துக்கிட்டு, ஐயா எனக்கு அழைப்பு வந்துச்சு, இந்த உடனே போய் லட்சத்தை பிடிக்கிட்டு வந்துடுறேன். ஒன்னும் ஜாதிக்கு போறது கிடையாது. ஆமாவா இல்லையா? இவ்வளவு காலம் செஞ்சமே. ஒரு நியூஸ் பார்த்த நேரத்துல டெய்லி லாட்டரி சீட் எடுப்பாராம். என்ன சீட்டு? எடுத்து 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 எத்தனையோ கோடிக்கு லாட்டரி சீட் வாங்கியிருக்கிறார். கணக்கு பார்த்தா சும்மா 2000, 3000, 4000 தான் பிரைஸ் அடிக்குமா இருக்கு. அது எப்பயாவது ஒரு தடவை அடிக்குமா? எப்படியாவது ஒரு பல கோடி நமக்கு கிடைச்சிடாதா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் நமக்கு விழுந்துடாதான்னு சொல்லி அந்த வைராக்கியத்தில் என்ன செஞ்சாராம்? லாட்டரி சீட்டு. கேரளாவில் நடந்த சம்பவம், உண்மை சம்பவம். அது எதையோ வித்து 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 செலவு பண்ணி என்ன செஞ்சாரு? லாட்டரி வாங்கினார். கடைசி வரைக்கும் அவர் லாட்டரி சீட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுகவே இல்லை. ஆனா வாங்கின செலவை கணக்கு போட்டு பார்த்தா அதுவே பல கோடி வருதான். என்னங்க 3 கோடி ரூபாய்க்கு லாட்டரி வாங்கியிருக்காருங்க. ஆனா ஒரு நாள் கூட 3 கோடி ரூபாய் என்ன செஞ்சது இல்ல. 75 லட்சம் விழுந்ததே இல்லை அவருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். பல நாளா ஓடுறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், 10 ரூபாய் சேர்க்க முடியல. அப்புறம் ஏன் இவ்வளவு வீம்பு? அவ்வளவு ஏன்? அப்புறம் ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை? எதுக்காக ஓடுறீங்க? கடவுள் சமூகத்தில் உட்காருங்க. வார்த்தை என்ன சொல்லுது கேளுங்க. வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில பலாயிரம் கோடிகளை கொண்டு வந்து கொடுக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பிக்கை வருதா வரலையா? நம்புறது மாதிரியாவது கொஞ்சம் நடிக்கல. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. அவரை நம்பிட்டு அவர் என்ன செய்ய மாட்டாரு? அவர் உங்களை விடவே மாட்டார். நம்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான். உங்களுக்கு நன்மை செய்யாம அனுப்பவே மாட்டார். அனுப்பவே மாட்டார். அங்கிட்டு வந்துடாதா, இங்கிட்டு வந்துடாதா, அப்படி வந்துடாதா, இப்படி வந்துடாதா, பல காரியத்தை முயற்சி பண்ணி தான் பாக்குறீங்க. எதுதான் நடக்குது? ஒண்ணும் நடக்கலையே. அப்ப நடத்துறவர்கிட்டயாவது காத்திருங்களேன், அவர் உங்க வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஒரே ஒரு பொருத்தனை தான் நான் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு நீங்க 10 ரூபா கொடுத்தா ஒரு ரூபாய் என்ன செஞ்சிருவேன்? தசமபாகம். 100 ரூபா கொடுத்தா 10 ரூபா எடுத்து வச்சிருவேன் ஆண்டவரே. 1000 ரூபா கொடுத்தா 100 ரூபா வச்சிருவேன் ஆண்டவரே. அப்படி ஒரு தீர்மானம் பண்ணேன் 2019 இருந்து. இன்னைக்கு வாழ்க்கை ஆண்டவர் மாத்திருக்கிறார். உண்மையிலே மாத்திருக்கிறார். 1000க்கு 2000க்கு கண் கலங்கின நாட்கள் உண்டு என் வாழ்க்கையில. என்ன செய்ய போறேன் தெரியலையே, எப்படி செய்ய போறேன் தெரியலையே. இன்னைக்கு நான் ஒரு தடவை காரணம்னா காருக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் பெட்ரோல் நான் போடணும். ஆனா இதே சூழ்நிலை என் வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு? 1000 ரூபாய் தேவைன்னா அதை புரட்டுறதுக்கு முடிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அப்பயும் ஜெபம் தான் பண்ணேன், அப்பயும் பிரசங்கம் தான் பண்ணேன், அப்பயும் ஊழியம் தான் பண்ணேன். ஆனா அன்னைக்கு என்ன செய்யப்படல, நடக்கல.
ஆனா இன்னைக்கு நடக்குது. ஏன்? ஏன்? பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றேன், பொருத்தனை நிறைவேற்றுறேன். அண்ணால் ஒரு பிள்ளையை தந்தைங்க கொடுத்துருவேன் பொருத்தனை பண்ணா 5 பிள்ளையை கொடுத்தாரு. நம்ம தானே எந்த பொருத்தனை பண்ணா ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாம இருக்கிறவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவனாக இருக்க முடியும். எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும் நான் சொல்லிட்டேன்னா, ஆணையிட்டேன்னா, பொருத்தனை பண்ணிட்டேன்னா அதை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். சங்கீதம் 15வது அதிகாரத்தில் படிக்கிறீங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கபடி. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன். எனர்ஜி பூரா பேச்சில் செலவழிக்கிறமே. ஒரு வார்த்தை இங்கேருந்து பேசணும்னா அது இங்கேருந்து வரணும் இல்லை? அந்த வார்த்தை கொஞ்ச நேரம் நீங்கள் பேசி பாருங்களேன். கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் பேசி பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு வேதனை. நீங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, நான் நின்று பேசுறேன், கால் வலிக்குமா வலிக்காதா? இவ்வளவு சத்தமா பேசிக்கிட்டு இருக்கிறேன், வாய் வலிக்குமா வலிக்காதா? அடி வயிறெல்லாம் வலிக்குதே. ஏன் இவ்வளவு சவுண்ட் போட்டு பேசுறோம்? எதுக்காக பேசுறோம்? முக்கி ஏன் பேசணும்? இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையை திருத்திராதா? இந்த வார்த்தை உங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செஞ்சிராதா? எனக்கு செஞ்சவர் உங்களுக்கு செய்வார் நம்பிக்கையில நான் பேசுறேன். அல்லேலூயா. பொருத்தனையோட ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் தசமபாகம் எடுத்து வைக்கிறேன். எவ்வளவு பெருசா கொடுத்தாலும் சரி, சிறுசா கொடுத்தாலும் சரி, அந்த தசம பாகத்துல கரெக்டா இருக்கிறதுனால நான் எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் ஆண்டவர் எனக்கு தேவைகளை சந்திக்கிறார். இன்னைக்கு கையில ஒரு ரூபா உடல்ல ஏன் அந்த இடத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கணும்? எப்படியாவது ஆண்டவர் செய்வார், எப்படியா செய்வார். ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆக எனக்கு அருமையானவர்களே, கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். வார்த்தையை கேட்டு வலையை கொண்டு போய் போட்டா பாருங்க, அந்த வார்த்தையின் மூலமா வல்லமை வாழ்க்கையில் வெளிப்பட்டுச்சு. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. சில நேரத்தில் நீங்க வார்த்தையை கேட்டு நடந்தீங்கன்னா, வார்த்தையை கேட்டு அதுபடி வாழ்ந்தீங்கன்னா, நீங்க எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு வரும். எதிர்பாராத இடத்திலிருந்து வரும், எதிர்பாராத நேரத்துல வரும். நீங்களே மறந்து போன சில ஆசீர்வாதங்கள் கூட என்ன செய்யும்? உங்க வாழ்க்கையில் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கீபோர்டுக்காக வேண்டி எத்தனையோ நாள் ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தையே மறந்துட்டேன். சர்ச்சில் பத்தி என்னைக்கா பேசியிருக்கேன்? நம்ம சமீபத்தில் பேசுறது இல்லை. தனிப்பட்ட முறையில் அந்த ஜெபத்தையே மறந்துட்டேன். நான் மறந்தாலும் யார் மறக்கல? ஆண்டவர் மறக்கல. அது இன்னைக்கு நம்ம கொண்டு வந்து தந்திருக்கிறார் ஆண்டவர். எவ்வளவு நல்லவர். எத்தனையோ வருஷமா ஊழியம் செய்யணுங்க. ஒரு கீபோர்டு நம்மளால வாங்க முடிச்சா? யோசிச்சு பாருங்க, வாங்க முடிச்சா? வாங்க முடியல. அப்ப நமக்கு எப்ப தேவையோ அதை என்ன செய்யறாரு ஆண்டவர்? நான் மறந்தாலும் நம்ம மறந்தாலும் அதை அவர் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப எதுக்காக சொல்றேன்னா, வார்த்தைப்படி நம்ம வாழும்போது அவர் நம்மை கட்டாயம் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப இழந்து போன ஜீவனை தரும்படி இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாக வளர்த்து வந்தார். யார வந்தாரு? நானே ஜீவ அப்பம். என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாத்தீங்களா? இழந்து போன அந்த ஜீவனை திரும்பவும் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு தந்துட்டார். கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். இப்பொழுது நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்ட வருவாய். ஒரு 2 நிமிஷம் மட்டும் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்க போகலாம். ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோடு போய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காக நன்றி இயேசுப்பா. வார்த்தை அனுப்பி நீர் எங்களை குணமாக்கினீர். வார்த்தை அனுப்பி நீர் எங்களை விடுதலையாக்கினீர். வார்த்தை அனுப்பி எங்களோடு கூட பேசினீங்கப்பா. நாங்கள் இழந்து போன ஜீவனை எனக்குள்ள மறுபடியும் நீங்க தருவது. இந்த உலகத்தில் ஜீவாதிபதியாக நீங்க வந்தீங்க. என் ஜீவனாய் வந்தீங்க. என் ஜீவன் கிறிஸ்து இயேசுக்குள் மறைந்திருக்கிறது சொல்லப்பட்ட வார்த்தைப்படி ஆமா ஆண்டவரே, என் ஜீவனாக நீங்க இறங்கி வந்தீங்கப்பா. எனக்கு உயிரா நீங்க இறங்கி வந்தீங்க. நீர் இல்லாம நான் வாழ முடியாது. நீர் இல்லாம நான் வாழ முடியாது இயேசுப்பா. நீங்க எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. உங்களுடைய ஜீவன் எனக்குள்ள வேண்டும். இன்றைக்கு நோடி கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்குள்ள விசேஷமான ஜீவன் இப்போது இறங்குவதா? ஜீவன் உண்டாகட்டுமா? ஜீவன் உண்டாவதா? மரித்த ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்காக, செத்து போயிருக்கிற ஆத்துமாக்கள் உயிரேற்றி பேசுவி நாமத்தினார். எசேக்கியா அன்றைக்கு உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் சொன்னபொழுது அந்த விழுந்த எலும்புகள் எல்லாம் ஒரு திரள் சேவையாக, ஒரு பெரும் கூட்டமாக எழுப்பி நின்றது என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அந்த வார்த்தையின்படியே நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், யார் யாருக்குள்ளே ஆத்துமா மரணம் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த ஆத்துமாவை இப்ப ஆண்டவர் உயிர்ப்பிக்கும்படியாக சொல்லுகிறேன். அந்த ஆத்துமா
ஆண்டவரே. அந்த ஆத்துமாவை தரிசிக்கட்டும் ஆண்டவரே. அந்த ஆத்துமாவை வார்த்தைக்கு செவிமடுக்கட்டும் ஆண்டவரே. அந்த ஆத்துமா ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆத்தும மரணத்தை கர்த்தர் மாற்றி போட்டதற்காக ஜீவனுள்ளவர்களாக மாற்றுங்கப்பா. ஜீவனுள்ள ஆத்மாவா மாற்றுங்க. யாருக்குள்ள ஜீவனோடு ஆத்மா இருக்கிறதோ அந்த மனுஷன் உங்களை தரிசிக்க முடியாது. செத்தவர்கள் உங்களை துதிக்க முடியாது. செத்து போனவர்கள் ஒன்றும் அறியார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகினாலே நாங்கள் மரித்தவர்களாக இல்லாதபடி ஜீவனுள்ளவர்களாக வாழபடி இன்றைக்கு வார்த்தை என்ற வல்லமை பிள்ளைகளுக்குள்ளே இறங்குவதாக. ஒவ்வொரு நரம்புகளிலே, எலும்புகளிலே, ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஜீவன் இப்பொழுது இறங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நலப்படுத்துங்க. நாளுக்கு நாளுடைய பிள்ளைகள் விருத்தி அடைவார்கள். தொடர்ந்து நடக்கும். எல்லா எதிர்பார்ப்புகளையும் வாய்க்கப்படும். சிறியோர் முதல் முதியோர் வரைக்கும் ஆசீர்வாதமாக கத்தோடு இந்த அந்நியாயத்தோடு பட்டணத்துல உடைய பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை கத்த செய்வதற்காக நீங்க தொடர்ந்து நடத்துங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மீதியான நேரங்களை முழுவதுமாக உங்க சமூகத்திலே தாழ்த்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய அந்யோன்ய ஐக்கியம் என்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே என் முழுவதுமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்தான சகவா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் சோதரம்.